நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போன உடனேயே முன்னாடி இருக்கிறவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவன் எப்படி சாப்பிட்றான், நம்ம எப்படி சாப்பிட்றோம், அவங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லி நம்ம கம்பேர் பண்றோமே. இந்த புத்தி எப்படி வந்துச்சு? Why humans compare themselves? மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க மத்தவங்க கூட தன்னை ஏன் கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த கம்பேரிஷன் புத்தி இருக்கு இப்போ திடீர்னு உண்டானது கிடையாது. ஆதி காலத்துல இருந்து மனிதர்கள் சர்வைவல்காக வேண்டி தன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனா ஏன் இப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, ஸ்டேட்டஸ் அண்ட் சேஃப்டி, தன்னுடைய ஸ்டேட்டஸையும் தன்னுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி தன்னையும் மற்றவர்களையும் அவர்கள் கம்பேர் பண்ணாங்க. இப்போ நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். நான் வீக்கா இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னை விட பலசாலி ஒருத்தர் இருந்தாதான் நான் வீக்கா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அது எனக்கு எப்படி தெரியும்? மத்தவங்க என் கூட இருக்கிறவங்க வீக்கா இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரியும். இப்போ நான் மத்தவங்க கூட என்ன ஒப்பிட்டு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் வீக்கா இருக்கேன்னா, நான் ஆதி காலத்துல இருந்து நம்ம இப்படிதான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மைண்ட் செட் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கு. யார் வீக்கா இருக்காங்களோ கம்பேரிசனுக்கு அப்புறம் அவங்க தன்னை ஸ்ட்ராங் படுத்துவாங்க. யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தன்னை நினைச்சு பெருமைப்படுவாங்க, மத்தவங்களுக்கு அவங்க வழி காட்டுவாங்க. ஆனா இந்த கம்பேரிசன் இப்போ ஆபத்தாக மாறிடுச்சு. அது எப்படி ஆபத்தாக மாறி இருக்கு, அதுக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். முதலாவது ஸ்டேட்டஸ் அண்ட் சேஃப்டிக்காக வேண்டி நம்ம கம்பேர் பண்ணோம். அடுத்தது நீட் ஃபார் அப்ரூவல். இந்த சமூகத்தில் நமக்கு அப்ரூவல் கிடைக்க வேண்டும், நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும், அந்த தேவைக்காக வேண்டி நம்ம கம்பேர் பண்ணோம். பாருங்க, நான் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கேன், இவன் என்னோட வீக்கா இருக்கான். அப்போ நான் உயர்ந்தவனா இருக்கேன்னா இந்த கீழே இருக்கிறவனை விட அதிகமான பொறுப்புகள், அதிகமான ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்க வேண்டும். இப்படி சொல்லி நம்ம அப்ரூவலுக்காக வேண்டி கம்பேர் பண்ணோம். ஒரு மனிதன் ஹையா இருக்கான். வேர் டு ஐ ஸ்டாண்ட்? நான் இப்போ எங்க நின்னுட்டு இருக்கேன்? நான் உயர்ந்த இடத்துல இருக்கேனா தாழ்ந்த இடத்துல இருக்கேனா? பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரை ஒப்பிட்டு தான் தான் உயர்ந்த இடத்துல இருக்கேன்னு அவன் அறிகிறான். இப்படி ஒருவேளை கம்பேரிஷன் மனிதர்களுடைய மைண்ட்ல இல்லைன்னா தான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று தெரியாம ஒரு பிளைண்ட் செல்ஃபாக மாறிட்டே இருப்பான். இப்படி குருட்டு புத்தியாக பிளைண்ட் செல்ஃபாக மாறுறது சொன்னா அது ஒரு பெரிய வேதனை, அது ஒரு பெரிய மைனஸா மாறிடும். இயற்கை அதனாலதான் நம்ம கம்பேரிஷன் கொடுத்திருக்கு. நீ உயர்ந்தவனா நீ அறியணும், அதே மாதிரி நீ தாழ்ந்தவனா நீ உன்னை ஸ்ட்ராங் ஆக்கணும். இந்த அறிதலுக்காக வேண்டி, இந்த புரிதலுக்காக வேண்டி கம்பேரிஷன் என்பது நமக்கு பை நேச்சர் கிடைச்சிருக்கு. அடுத்தது இப்போ உள்ள காலத்துல நமக்கு இயற்கை கொடுத்த இவ்வளவு அழகான கம்பேரிஷன் என்ற இந்த தன்மை இருக்கு, நம்ம தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம யூஸ் பண்றோம்?